அனைவருக்கும் வணக்கம். ஒரே அட்டம்ப்ட்ல குரூப் 2 பிலிம்ஸை எப்படி கிளியர் பண்றது அதான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இது சாத்தியம் தானா, எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் குரூப் 2 பிலிம்ஸ் இருக்கு, அதை கிளியர் பண்ணோம்னா மெயின்ஸ். முதல் நம்ம பிலிம்ஸை மஸ்ட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் அப்ளை பண்றவங்களுக்கு இந்த வீடியோ பொருந்தும், ஏன்னா அதை தான் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போதும். சரிங்களா? ஸோ இப்போ குரூப் 2 பிலிம்ஸ்ல நிறைய ஜிஎஸ்ல நிறைய டாபிக் இருக்கு, ஆப்டிடியூட் இருக்கு, ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கு. சரிங்களா? இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ்ல எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குன்னா 100 கொஸ்டின்ஸ். கிட்டத்தட்ட நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா 100க்கு இன்னையோட சேர்த்து 86 கொஸ்டின் நான் டீகோட் பண்ணி போட்டேன். 86. இன்னும் 14 கொஸ்டின் தான் இருக்கு. அதை முடிச்சுட்டா ஒரு ப்ராப்பர் டீகோடிங் கொஸ்டின் பேப்பர் பண்ணியாச்சு. எவ்வளோ டஃப்னஸ்ல வருது, எத்தனை சிலபஸ்ல இருந்து வருது, எத்தனை அவுட் சோர்ஸ்ல இருந்து வருது, எத்தனை ட்விஸ்ட், எத்தனை மாடல், எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணியாச்சு. 86 வீடியோ போட்டிருக்கேன் 86 கொஸ்டின்ஸ்க்கும். ஸோ நான் 14 கொஸ்டின் போட்டால் அது முடிஞ்சிடும். இது எல்லாம் நான் ஓவராலாக தெரிஞ்சுக்கிட்டதில் நான் என்ன தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா, ஒரு 100 கொஸ்டின்ஸ்க்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஜென்ரல் இங்கிலீஷ் 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுக்கு அடுத்த நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா ஆப்டிடியூட். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் இங்கிலீஷை முடிச்சிடும். இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ்ல 100க்கு எத்தனை கேள்வி நம்ம எடுக்க முடியும்? 95 எடுக்கலாம் கான்ஃபிடென்ட்டா. கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாமல் இருந்தா, இன்டெப்த்தாக கிராமரை படிச்சிருந்தா, கிராமரோட ஸ்ட்ரக்சர் நல்லா படிச்சிருந்தா, ஓரளவு நமக்கு காமன் நாலேஜில் உள்ள வேர்டிங்ஸோட ஸ்கில் இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்? 95 எடுக்கலாம். ரெண்டாவது, நான் எல்லாத்துக்கும் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். வீடியோ கீழே எல்லாத்துலேயுமே பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். அதை கோத்ரூ பண்ணிங்கனாலே போதும். இப்போ நான் டீகோட் பண்ண 86 கேள்விக்கு என்னோட மெட்டீரியல் ஆன்சர் எடுத்து காட்டிடுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ 95 கேள்வி கன்ஃபார்மாக கரெக்டாக பண்ண முடியும். நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ் தான் இல்லையா? 100 கேள்விக்கு நம்ம போகணும். ஆனால் அதையும் இன்னும் குறைச்சி நான் வெறும் 90 கேள்வி தான் எழுதியிருக்கிறேன். 95 கேள்வி 98 வரைக்கும் அடிக்க முடியும் 100க்கு. சரி, நமக்கு நேரம் நல்லா இல்லை, நமக்கு வந்து மறந்துடுறோம், இல்லை கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடுறோம், இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி 100க்கு 90 எடுக்கிறது வந்து 100% சாத்தியம். எல்லாருமே எடுக்க முடியும். 95 கூட போகணும். 90 கேள்வி நம்ம கரெக்டாக அடித்தோம் அப்படின்னா, அடுத்த பாருங்க, ஆப்டிடியூட்ல 25 கேள்வி தெளிவாக கொடுத்துருக்கான். ஆப்டிடியூட்ல ஒரு 7 டாபிக் நினைக்கிறேன், ரீசனிங்ல ஒரு 4 டாபிக். அதை மட்டும் திரும்ப திரும்ப உட்காந்து போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸ்கூல் புக்கில் இருக்கிறது, பழைய கொஸ்டின் பேப்பர், அடுத்தடுத்த கொஸ்டின் பேப்பர், இருக்கிற எல்லா சோர்ஸில் இருக்க கொஸ்டின்ஸையும் நம்ம ஆப்டிடியூட் அனலைஸ் பண்ணிட்டோம்னா அதை ஈஸியாக கிராக் பண்ணியிருப்போம். ஏதோ ஒன்று அந்த மாடல் தானே கேட்டாகணும் இல்லையா? அப்போ ஆப்டிடியூட்ல 25க்கு 23 வரைக்கும் எடுக்கலாம். 2 கொஸ்டின் பயங்கர ட்ராப்பாக வச்சு ரொம்ப டஃப்பாகவே கொடுத்துருக்காங்கன்னு அது போடவே முடியல. ஆன்சர் மாடலே நமக்கு தரனா கூட 23 வரைக்கும் எடுக்கலாம். அதையும் நான் டிக்ரீஸ் பண்ணி வெறும் 20 தான் எழுதிருக்கேன். வெறும் 20 மார்க் தான் எடுத்திருக்கேன். 25க்கு 5 இது தப்பாக எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. 20 தான் எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்த யூனிட் 6 ஹிஸ்ட்ரி, ஹெரிட்டேஜ், கல்ச்சரு ஒன்றும் டாபிக் இருக்கு. 6வது யூனிட் 6 6வது டாபிக். அந்த டாபிக்லேருந்து 20 கேள்வி வரப்போகுதுன்னு அவனே சொல்லிட்டான். ஓகேங்களா? அப்போ நம்ம அந்த 20 கேள்விக்கு என்னென்ன டாபிக்னு கொடுத்துருக்கு, வேர் டு ஸ்டடி எல்லா இதுலையுமே இருக்கு. எல்லா சேனல்லையுமே கொடுத்துருப்பாங்க வேர் டு ஸ்டடி. அதை தாண்டி நானும் கொடுக்குறேன் வேர் டு ஸ்டடி. அந்த டாபிக்கு உள்ள லெசனை மட்டும் படிச்சா போதும். அதிகபட்சம் எத்தனை லெசன் இருக்கும்? ஒரு டாபிக் ஒரு 17 டாபிக்னு வச்சா கூட மிஞ்சி போனால் ஒரு 20-25 லெசன் வந்துடுமா? 6th எல்லாம் சும்மா 3 பக்கம் இருக்கும், 4 பக்கம் இருக்கும். அதெல்லாம் ஈஸியாக படிச்சிடலாம். ஓகேவா? இந்த 20 மார்க்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது அதுலேருந்து 15 மார்க் எடுத்தால் கூட போதும். சரிங்களா? 20 மார்க்குக்கு 15 ஸ்கோர் பண்ணால் போதும். அடுத்த யூனிட் 5 எக்கனாமிக்ஸ் 20 கேள்வி வரும்னு சொல்லிட்டான். எக்கனாமிக்ஸ் எடுத்தால் அதுலேயுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 டாபிக் இருக்குது. ஒரு 20-25 லெசன் வருதுன்னு வைங்க. அதை படிச்சுட்டு அதுலேயும் 20க்கு நீங்கள் 15 ஸ்கோர் பண்ணிங்கன்னா போதும். அடுத்த யூனிட் 4 பொலிட்டிக்கல் சயின்ஸ் 15 கேள்வி வரும்னு கொடுத்துட்டோம். அதில் 10 கேள்வி நீங்கள் ரைட்டாக எழுதிங்கன்னா போதும். இன்னும் அடுத்த ஒரு 2 சப்ஜெக்ட் இருக்குல்ல, அதை தொடவே வேணாம். கரண்ட் அஃபேரையும் தொட வேணாம், ஜாகிரபியும் தொட வேணாம், சயின்ஸையும் தொட வேணாம். 5 மார்க் வரப்போகுது இல்லையா? ஓகே, அது இருக்கணும். நமக்கு தேவை இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்மார்ட் ஒர்க் இல்லையா? ஸோ அப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த 100 மார்க்குக்கு 90 மட்டும் கன்ஃபார்மாக எடுத்தே ஆகணும். இந்த 25 கேள்வியில் 20 எடுத்தாகணும். இந்த 20க்கு 15, இந்த 20க்கு 15, இந்த 15க்கு 10 எடுத்தா கூட போகும். அப்போ
180 கேள்வி இதையே உள்ளடக்கி வந்துருது. ஜியாகிரபியும் சயின்ஸையும் கரண்ட் அஃபேரையும் சேர்க்காம இந்த 180க்கு நம்ம பிளான் பண்ணபடி 5 ரிலாக்ஸேஷன். இதுல 10 கேள்வி ரிலாக்ஸேஷன், இதுல 5, இதுல 5, இதுல 5, இதுல 5 விட்டா 150 கேள்வி. அப்ப 180 கொஸ்டின்ஸ்க்கு 150 கொஸ்டின்ஸ் நம்ம கரெக்டா போட்டோம்னாலே நம்மளோட மார்க் என்ன ஆயிரும், கிட்டத்தட்ட நெருக்கி வந்துடும். ஓகேவா? ஸோ ஒருவேளை 200 கேள்விக்கு நான் 150 கொஸ்டின்ஸ் ரைட் சார், நான் வந்து மெயின்ஸ்குள்ளே போயிடுவேனா? கண்டிப்பாக மெயின்ஸ்குள்ளே போயிடுவேன். எப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் டைம் பண்ணப்போ 140 to 150க்குள்ளே ஸ்கெடியூல் கேஸ்ட், ஸ்கெடியூல் ட்ரைபு எல்லாமே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 150 to 160க்குள்ளே பிசி, எம்பிசி அந்த கேட்டகரிலாம் வந்துச்சு. ஓகேவா? அப்போ நெருக்கி நம்ம 150 வந்துட்டோம் அப்படின்னா இன்னும் நம்ம தொடாத ஏரியா என்ன இருக்குது? ஜியாகிரபி, என்னது சயின்ஸு, இதெல்லாம் இருக்குது. ஓகேவா? நம்ம பிளான் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணி இதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னாலே நம்ம கண்டிப்பாக மெயின்ஸ்குள்ளே போயிடுவோம். மெயின்ஸில் நம்ம பேர் வந்துடும். ஏன்னா 150 கொஸ்டின் அடிச்சிட்டு 200 இல்லையா? அப்போ என்ன செஞ்சிருவாங்க, மெயின்ஸ்குள்ளே நம்ம பேர், நமக்கு தேவை இங்கே என்ட்ரி, மெயின்ஸ்குள்ளே போகிறதுக்கான என்ட்ரி. மெயின்ஸ்குள்ளே போய் தான் மார்க் பேச போகுது இல்லையா? அப்போ ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த பிளான் பண்ணி 150க்குள்ளே போகிறோம். இதில் நம்ம ரிலாக்ஸேஷன் சொன்ன மாதிரி ஒருவேளை உங்கள் நல்ல நேரம், யார் நல்ல நேரம் இருந்தால் கூட இதில் ஒரு 92 இல்லை ஒரு 94, இதில் ஒரு 23, இதில் ஒரு 17, இதில் ஒரு 2 கேள்வி எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா கூட என்ன ஆயிரும், நீங்கள் மோர் சேஃப் ஜோனுக்கு வந்துடுவீங்க. நான் என்னை பொறுத்த என்ன சொல்லணும்னா 150 சேஃப் ஜோன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா தமிழில் தான் போட்டு புழிஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா என்கிட்ட டஃப்னஸை கொடுத்து இல்லையா? அப்போ 150ங்கிறதே நமக்கு போதுமான மார்க் தான். ஓகேவா? அதனால் இதை மட்டும் உங்களோட ஹார்ட் ஒர்க்கே எதுக்கு இருக்கணுமா, ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு, ஆப்டிடியூடுக்கு இந்த 3 யூனிட் அதோட முடிச்சுக்கோங்க. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு பக்கத்தை படிக்க வேணாம், ஒரு சப்ஜெக்டையுமே தொடாதீங்க. நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை மட்டும் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள். ஆனால் நான் சொன்னதுலேருந்து ட்விஸ்ட் அடிச்சா என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா, இப்போ நான் 90 வச்சுருக்கோம், அதில் நீங்களே 80 தான் எழுதுறீங்க. நீ 20 வச்சுருக்கோம், ஆனால் நீங்களே 15 தான் எழுதுறீங்க. இங்கே 15 வச்சுருக்கோம், ஆனால் நீங்களே 10 தான் எழுதுறீங்கன்னா நம்ம நிலமை கொஞ்சம் கவலைக்கிடமாயிடும். கட் ஆஃப்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு கம்மியாயிரும். அதனால் இதுலேருந்து எக்ஸ்ட்ரா கூட டார்கெட் பண்ணுங்க. நான் சொன்னது மினிமம் கான்ஸ்டண்ட்டாக இந்த மார்க் எடுத்தா, இதில் 1-2 எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா அது நமக்கு ஃபேவர். ஆனால் 1-2 கம்மியானா கூட நமக்கு அது பயங்கரமான பின்விளைவு கொடுக்கும், மெயின்ஸில் போக முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக என்ன செய்ய முடியும், ப்ரிலிம்ஸில் கிளியர் பண்ண முடியும். ஓகே, நம்ம எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஜென்ரல் தமிழோட டஃப்னஸை திரும்பவும் அதிகம் தான் படுத்த போகிறாங்க, ஜென்ரல் தமிழோட டஃப்னஸை. ஓகேவா? ஸோ ஓவரால் கட் ஆஃப் பார்க்கும்போது 150ங்கிறது ஒரு எலிஜிபிள் கட் ஆஃப்ல வந்துறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஏன்னா 150ங்கிறது ஒரு மிட் சேஃப் ஜோனில் இருக்கிறதுக்கு அர்த்தம். கண்டிப்பாக எஸ்சி 150 இருந்தால் கண்டிப்பாக உள்ள போயிடுவாங்க. பிசிஎம் ஒரு 155 வரைக்கும் இருந்தாலும் உள்ள போயிடலாம் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. ஓகேங்களா? அதனால இதை மட்டும் பிளான் பண்ணி படிங்க, ரொம்ப ஈஸி. இதில் ஒரு 20 லெசன் 25 லெசன் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்லாம் அப்படியே வாஸ்து விட்டு போயிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதில் ஒரு 15 லெசன் ஒரு நல்ல ஹார்டான லெசன் வச்சுப்போம். இதில் ஒரு 15 லெசன், இதில் ஒரு 15 லெசன், 15, 30 ஒரு 45 லெசன், 50 லெசன் வச்சு ரவுண்டா. 50 லெசன் படிக்க மாட்டேங்குமா? டிஎன்பிசியோட மோதல் முடிவு பண்ணியாச்சு. 50 லெசன் படிக்கிறது நமக்கு என்னது பெரிய விஷயமா இருக்கக்கூடாது. பெரிய விஷயமா இருந்தாலும் அது இருக்கக்கூடாது. ஏன்னா மோதல்னு வந்துட்டோம், அப்போ அவனுக்கு என்ன பண்ணாலும் நம்ம மோதி தான் ஆகணும் இல்லையா? நமக்கு இருக்க ஒரே அட்வான்டேஜ் என்னன்னா, கொஞ்சம் ப்ரீ பிளானிங், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி திரும்ப இந்த 5 நான் எழுதிக்க பாருங்க, 1 2 3 4 5 இதை மட்டும் ரீகால் பண்ணிட்டே இருங்க பரிச்சை வரைக்கும். புரியுதுங்களா? பரிச்சை வரைக்கும் இதை மட்டும் ரீகால் பண்ணிட்டே இருங்க. இதுக்குள்ளேருந்து எப்படி கேட்டால் நம்மளோட எய்ம் வந்து 100 தான். ஆனால் விதி வந்து விளையாண்டாதான் 90. நம்மளோட இலக்கு வந்து 25 தான். விதி வந்து விளையாடுது இல்லை, டிஎன்பிசிக்காரன் அப்படியே நெருப்பா கக்குறான் கேள்வியில அப்படின்னா தான் 20. ஓகேங்களா? அதனால நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ணிக்க வேணாம். ஆனால் நான் மீடியமாக மார்க் எழுதும் போதே 150 வந்துருச்சு. 3 யூனிட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஜிஎஸ்ல, வேற தொடவே வேணாம், வேற எதையுமே. ஆப்டிடியூட ஃபோக்கஸ் பண்ணுங்க, இந்த 3 யூனிட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஹிஸ்ட்ரி, இது எக்கனாமிக்ஸ், இது பொலிட்டிக்கல் சயின்ஸ். வேர் டு ஸ்டடி, எல்லா லெசனுக்கும் வேர் டு ஸ்டடி எல்லாருமே போட்டிருக்காங்க. எதை வேணாலும் நீங்கள் எடுத்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா? வேர் டு ஸ்டடி எல்லா அகாடமியும் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கரெக்டு தான் கூட. அதை மட்டும் படிங்க. ஒரு நாளைக்கு 2 லெசன் படிங்க. ஒரு மாதத்தில் ஜிஎஸ், ஒரு மாதம் இல்லை 2 மாதத்தில் ஜிஎஸ்ஸை முடிச்சிடலாம். நான் இப்போ நடத்த ஆரம்பிச்சேன்னா கூட அடுத்த ஒரு 15-20 நாளில் இங்கிலீஷே நான் முடிச்சிருவேன். ஆப்டிடியூடுக்கு ஒரு மாதம், அவ்வளோதான். நமக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? 200 நாள் கிட்ட இருக்குது.
ஸோ சொல்லி வச்ச மாதிரி சொல்லி டார்கெட் பண்ணி கிளியர் பண்ண முடியும். கன்சிஸ்டன்சியும் டிசிப்ளினும் உங்களோட ஒத்துழைப்பும் இருந்தால், சரிங்களா? அதனால் டிஎன்பிஎஸ்சி ஃபஸ்ட்டு டைம் அப்ரோச் பண்ணுறவங்களும் சரி, இல்லை திரும்ப அப்ரோச் பண்ணுறவங்களும் சரி, இந்த ஃபார்மேட்டை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா பெட்டர் சாய்ஸ். இதை விட உங்கள்கிட்ட பெரிய ஸ்ட்ராட்டஜி பிளான் கூட இருக்கலாம், அதையும் ஃபாலோ பண்ணுங்க, நான் வேணாம் சொல்ல மாட்டேன். பட் இது மினிமமாக இதையாவது ஃபாலோ பண்ணாதான் கண்டிப்பாக நம்ம ஃபிலிம்ஸ்குள்ளே போக முடியும். ஓகேங்களா? கண்டிப்பாக ஃபிலிம்ஸ்குள்ளே போயே ஆகணும். 2025 வருஷம் வந்து ரொம்ப கொடுமையாக தான் போச்சு எல்லாத்துக்குமே. ஒரு எக்ஸாமு பாசிட்டிவாக இல்லை, டஃப்னஸ்ஸு எல்லாமே இருக்கட்டும். ஓகே, நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்னென்னா, இது ஒரு எக்ஸாம், அவ்வளோதான். இதை தாண்டி வேறு இதை பெருசாக எலாபரேட் பண்ணுறதுக்கெலாம் என்கிட்ட எந்த வார்த்தையும் கிடையாது. இது ஒரு எக்ஸாம், அவ்வளோதான். படித்தோம்னா பாஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். காலையில் 2 hours, சாயந்தரம் 2 hours. உங்களுடைய ரொட்டீன் லைஃபே நீங்கள் மாற்றிக்க கூடாதுன்னு நான் சொல்கிறேன். காலைல வேலைக்கு போங்க, சாயந்தரம் வீட்டுக்கு வாங்க. காலைல 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் படித்தா போதும். வேலைக்கு போகாமல் மட்டும் தயவுசெய்து உட்காந்து படிக்காதீங்க. நான் பல வீடியோவில் அப்ரோச் பண்ணுறது அதான். ஏன்னா வேலைக்கு போகாமல் உட்காந்து படிச்சிங்கன்னா அது என்ன சிக்கலை கொண்டாடும் அப்படின்னா, இது வந்து வெற்றியா தோல்வியாங்கிறது ஒரு பக்கெட் இருக்கட்டும், இந்த எக்ஸாமில் நம்ம தோற்று போகலாம், அது ஒரு விஷயமே கிடையாது. எக்ஸாமில் 1000 தடவை கூட ஃபெயில் ஆகலாம். நம்மளோட லைஃப்னு ஒன்று இருக்குல்ல, அதில் மட்டும் தோக்கவே கூடாது, இல்லையா? ஸோ இதில் வெற்றி அடையிறதுக்காண்டி லைஃப்பை நம்ம தோற்று இதில் தோத்துட்டு இருக்க முடியாது, இல்லையா? ஸோ அதனால் கண்டிப்பாக வேலைக்கு போங்க. என்னோட ஒரே அட்வைஸாக தான், கண்டிப்பாக வேலைக்கு போங்க. காலைல ஒரு 4:30, முடிஞ்சால் 4:30, இல்லைன்னா 5 to 6. ஈவினிங் ஒரு 6:30 to 8 o'clock அல்லது 7:30, 8 o'clock போகும், 1.5 மணி நேரம் போகும். இதை ப்ராப்பராக பண்ணிங்கன்னா கான்ஃபிடெண்ட்டாக குரூப் 2 ப்ரிலிம்ஸில் நீங்கள் கிளியர் ஆகி மெயின்ஸுக்கு போவீங்க. அதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு போகும்போது அதை அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் போட்டுக்கலாம். ஏன்னா மெயின்ஸ் வேறு மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணணும், இல்லையா? ஸோ இப்போ இது மட்டும் போதும். இதை பார்க்குறவங்களுக்கு இதை கொஞ்சம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதை தாண்டி வேறு அட்வைஸ்னு சொன்னால் என்னென்னா, பணம் அல்டிமேட் நீடு, எல்லாத்துக்கும் பணம் தான். அப்போ அந்த பணத்தை சேர்த்து வைக்க ஆரம்பிங்க. அது வேலைக்கு போய் தான் சேர்த்தாகணும், வழி இல்லை. ஏன்னா 5 வருஷம் 10 வருஷம் உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுங்க, இவங்க சிலபஸ் திடீர்னு தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது வேறு சிலபஸ் இருக்கும். அப்போ போராடுவோம், எல்லா சேனல்லையும் வீடியோ போடுவாங்க. ஏதாவது இது வரைக்கும் ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணி இவங்க ஏதாவது மாற்றிருக்காங்களா? அப்படி பார்த்தா ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களாம் வாழ்க்கை முழுக்க போராட்டம் தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ அநீதியை வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் தான் இவங்க செஞ்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அதுவே பெரிய வேதனை. சிலபஸை மாற்றுறது, இந்த குரூப் 4லேருந்து ஜென்ரல் இங்கிலீஷை தூக்குறது, அதுக்கப்புறம் என்னமோ ரிலாக்ஸேஷன் கொடுக்குறேன் அப்படின்ட்டு டிசபிள் பர்சன்ஸ்க்கும் டிஸ்ட்ரிக்ட் விடோ அதை சார்ந்தவங்களுக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம்ட்டு ஜென்ரல் இங்கிலீஷை கொண்டாந்து கொடுக்குறது. இதெல்லாம் என்ன நினப்பில் செஞ்சுட்டு இருக்காங்கன்னே எனக்குலாம் புரியவும் இல்லை, தெரியவும் இல்லை. சரி, ஓகே, அவன் பண்ணுறதை பண்ணட்டும். நான் எப்போவுமே என்னுடைய பர்சனல் இதாகவும் நம்ம சேனல்லேருந்து ஒரே ஒரு என்னென்னா, டிஎன்பிசிகிட்ட போய் இந்த அப்படி எக்ஸாம் வைங்க, இப்படி எக்ஸாம் வைங்க, நீங்கள் வந்து இதுக்குள்ளே எடுங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. நீ உன்னால் முடிஞ்சதை செஞ்சுக்க, எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சுக்கோம், அவ்வளோதான். ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம வந்து அவனை டிபெண்ட் பண்ணியிருந்தா தானே பிரச்சனை. நான் தான் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன நோக்கம் என்னன்னா, நான் உன்னை நம்பி இல்லை, அவ்வளோதான். நம்ம வேலைக்கு போனோம்னா பணம் வரப்போகுது, பணத்தை சேர்த்தோம்னா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்க போகுது. இது வந்து நம்மளோட ஒரு என்ன சொல்ற ஒரு டாஸ்க்கு, அவ்வளோதான். இந்த வேலை கிடைச்சாதான் எனக்கு பணமே வரும்னா அப்படிப்பட்ட அந்த வேலையை நமக்கு தேவையில்லைன்னு தான் சொல்லிட்டோம். ஓகேங்களா? இது எப்போ கிடைக்கிறது, நம்ம எப்போ பணம் சம்பாதிக்கிறது. ஸோ அதெல்லாம் வேணாம். ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள். இந்த வருஷ கணக்கில் உட்காந்து படிக்கிறதெல்லாம் வேணாம். இன்னைக்கு படிக்கிற 21 வயசாக இருந்தாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இமீடியட்டாக நீங்கள் படித்ததுக்கு ரிலேட்டடான ஒரு வேலையை தேடுங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலைக்கு போங்க, காலையிலையும் சாயந்தரமும் உட்காந்து படிங்க. அதுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் நம்ம சேனல்லேருந்து வரும். ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு, ஜென்ரல் இங்கிலீஷை பற்றி கவலையே படாதீங்க. நான் லாஸ்ட் டைம் இவங்க புது சிலபஸ் மாற்றி நான் கொடுத்த மெட்டீரியலே வந்து பெர்ஃபெக்டாக தான் ஒர்க் ஆகிருக்கு. இப்போ இவங்க கொஸ்டின் பேப்பரே நான் பார்த்துட்டேன். அப்போ இந்த டைம் நான் ரெடி பண்ணிட்டு இருக்க மெட்டீரியல் வந்து கண்டிப்பாக 90 எடுக்கிற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நானும் அனலைஸ் பண்ணுறேன். இன்னொன்று டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டே இருங்க. இன்னொன்று படிக்கிறதுங்கிறது எப்படின்னா, புக்கை எடுத்து படித்தாச்சுன்னொன்னே படித்தாச்சு கிடையாது. புக்கை எடுத்து மைண்டுக்குள்ளே ஏற்றிருக்கோம், திருப்பி அதை வெளியெடுத்து கையில் ஆன்சராக கொண்டாடுற வரைக்குமே அந்த ஒரு சர்க்கிள் என்னது, எஜுகேஷன் தான். ஸோ அப்போ நம்ம எல்லாருமே படிச்சுட்டோம் அப்படியே விட்டுறோம்ல, அது கிடையாது. படித்ததை வெளியெடுக்கவும் தெரியணும், பேனாவில் எழுதவும், அந்த ஆன்சருக்கு பேனா வரைக்கும் கொண்டாட தெரியணும். அப்புறம் வைக்கிறது தான் ஃபுல் படிப்புன்னு அர்த்தம். ஸோ படித்தது மேலே ஏற்றிட்டு அப்படியே விடுறது கிடையாது. டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டே இருங்க, ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப ஸ்ட்ரகிளாக வேணாம், ரொம்ப சாஃப்டாக அப்ரோச் பண்ணுவோம். நம்ம சாஃப்டாக அப்ரோச் பண்ணுறதே அவங்களுக்கு ப்ரோக்கன் பண்ணும் கண்டிப்பாக.
ஏன்னா நம்மகிட்ட கன்சிஸ்டன்சியும் டிசிப்ளினும் இருக்கும்போது. சரிங்களா? ஸோ இந்த பிளானிங் ஒரு சின்ன பிளான் தான், மினிமம் பிளான் தான். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகுங்க.